வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்டி. உடனடியாக அதிமுகவில் பொதுக்கூட்டங்களை கூட்ட வேண்டும். அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள், பெரும்பான்மையான தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது கூண்டோடு தாவேகாவில் இணைவது பற்றியும் ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதிமுகவில் இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி பேசி அதற்கான முடிவுகளை வெளியிட வேண்டும். அதிமுகவில் பிரச்சனைகள் தற்பொழுது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு கட்சியின் முக்கியமான மூத்த நிர்வாகிகள் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியை விட்டு வெளியேறினால் நிச்சயம் அந்த கட்சி ஏற்படக்கூடிய பாதிப்பு, வளர்ச்சி இரண்டும் தடையாகவே ஏற்படும். KP முனுசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்ற வேண்டும் என்று கூறினால் அதற்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்துவோம். அதில் வாக்குகள் எடப்பாடிக்கு எதிராக விழுந்தால் உடனடியாக புதிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தற்பொழுது புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யலாம், அல்லது எடப்பாடியே நீடித்தாலும் பிரச்சனை இல்லை என்பதை பற்றியும் KP முனுசாமி அவர்கள் பேசியிருப்பது அதிமுகவின் அரசியல் களத்தில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு, ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். அதிமுகவில் இப்பேற்பட்ட ஒரு தோல்விற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்றும், அவரது சுயநலம்தான் அதிமுகவின் தொண்டர்களது ஒட்டுமொத்தமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார். அவரது பேச்சை கேட்டுத்தான் தென் மாவட்டங்களில் இருந்து பலரும் தற்பொழுது கூண்டோடு தாவேகாவை நோக்கி சென்றுள்ளனர். தற்பொழுது இதை தடுப்பதற்கும் மீண்டும் அதிமுகவின் MLAக்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம் என்பதை கூறும் விதமாகவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 47 அதிமுகவின் MLAக்கள் வெற்றியடைந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள். தற்பொழுது 41 MLAக்கள் தான். இதிலும் எத்தனை MLAக்கள் ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ச்சியான ராஜினாமா என்பது அதிமுகவின் வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதிமுகவின் வளர்ச்சிக்கு நிச்சயமாக இடையூறாக அமையும். இதற்காகத்தான் KP முனுசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். KP முனுசாமி அவர்களது இந்த திடீர் அந்தர்பல்டி எடப்பாடிக்கு எதிராக அமையும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.